4th ஸ்ட்ரீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 15 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த போகிறது ஒன்றிய பாஜக அரசு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல செல்ஃப் எனுமரேஷன் அப்படின்னு சொல்லப்படுற மக்கள் தாங்களாகவே தங்களுடைய சுய விவரங்களை மொபைல் மூலமாகவும் கணினி மூலமாகவும் பதிவு செய்யலாம் அப்படின்ற முறையை இந்த 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 33 கேள்விகள் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு. இதனை எப்படி பதிவு செய்வது, இதில் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆண்டு கணக்கெடுப்பு எனுமரேஷன் அப்படின்னு சொல்லப்படுற மக்கள் தாங்களாகவே தங்களுடைய மொபைல்லையோ இல்ல கணினி மூலமாகவோ சுய விவரங்களை பதிவு செய்யலாம் அப்படின்ற நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறது ஒன்றிய அரசு. முதற்கட்டமாக நேற்று 17ஆம் தேதி திரிபுராலையும் தமிழ்நாட்டிலையும் இதற்கான முன்னெடுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. இதனை தொடங்கி வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய சுய விவரத்தை கணினி மூலமாக பதிவு செஞ்சிருக்கிறாரு. பதிவு செய்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடங்கி வச்சிருக்காரு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சுதந்திர இந்தியாவினுடைய 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம இது ஏற்கனவே அதாவது 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு நம்ம இதை நடத்தி இருக்கணும். ஆனா கடைசியாக 2011ஆம் ஆண்டு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதன் பிறகு பல காரணங்கள் சொல்லி தள்ளி வச்சுட்டாங்க. குறிப்பா கொரோனா காலகட்டம்லாம் இருந்தது, அதனால நடத்த முடியல அப்படின்னு சொன்னாங்க. தற்போது 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க போகிறது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1948 சட்டத்தின் கீழ் டிஜிட்டல் முறையாக இப்போ கடந்த காலங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தது எல்லாமே தாள்கள் மூலமாக கைப்பட எழுதியதாகத்தான் அந்த கணக்கெடுப்பை எடுத்திருந்தாங்க. தற்போது டிஜிட்டல் மூலமாக முதல் முறையாக ஒன்றிய அரசு இதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. சரி, இது டிஜிட்டல் மூலமாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறாங்க. அப்போ மக்கள் தங்களுடைய சுய விவரங்களை மொபைல் மூலமோ கணினி மூலமாக தான் பதிவு செய்ய போறாங்க. அப்ப மூன்றாவது நபர் யாராவது சுய விவரத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா இதற்கு யார் பொறுப்பு? கூடிய சூழல் ஏற்படும் தானே அப்படின்னு நமக்கு கேள்வி வரலாம். அதற்கு தான் முன்கூட்டியே ஒன்றிய அரசு மொபைல் அதாவது நெட்வொர்க் சர்வர் மற்றும் மொபைல் சாதனங்கள்ல 3 அடுக்கு பாதுகாப்பு முறையை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதனால அவ்வளவு எளிதாக யாருடைய சுய விவரத்தையும் யாராலையும் திருட முடியாது அப்படின்னு அவங்களுடைய கருத்தாக இருக்கு. இதுல முக்கியமான விடயமாக ஒன்றிய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிகாரப்பூர்வ இணையதளத்துல மட்டும்தான் தங்களுடைய சுய விவரத்தை பதிவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நேற்று நான் சொன்ன மாதிரியே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பதிவு தொடங்கிருச்சு இல்லையா, திரிபுராலையும் தமிழ்நாட்டிலையும். அதாவது இந்த 2 மாநிலங்களை சேர்ந்த மக்கள் அதிகாரப்பூர்வ இணையதளமான se.census.government.in என்ற இந்த இணையதளம் மூலமாக தங்களுடைய சுய விவரங்களை இந்த இணையதளத்துல பதிவு செய்யலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஒன்றிய அரசு. சரி, இந்த சென்சஸ் 2027ல என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க? 33 கேள்விகள் இதுல இருக்கு. அப்படி என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். முதல் கேள்வியாக கட்டிட எண், அதாவது நகராட்சி அல்லது உள்ளாட்சி நிர்வாகம் வழங்கிய எண் அல்லது கணக்கெடுப்பு எண்ணை நம்ம அதுல பூர்த்தி பண்ணணும். அடுத்து கணக்கெடுப்பு வீட்டு எண். அடுத்து மூன்றாவதாக கணக்கெடுப்பு வீட்டின் தரைப்பகுதிக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள முக்கிய பொருள். நான்காவதாக கணக்கெடுப்பு வீட்டின் சுவருக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள முக்கிய பொருள். கணக்கெடுப்பு வீட்டின் கூரைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள முக்கிய பொருள் 5வது. 6வதாக கணக்கெடுப்பு வீட்டின் பயன்பாட்டை உறுதி செய்தல். 7வதாக கணக்கெடுப்பு வீட்டின் நிலை. 8வதாக குடும்ப எண். 9வதாக குடும்பத்தில் வழக்கமாக வசிக்கும் நபர்களின் மொத்த எண்ணிக்கை. 10வதாக குடும்ப தலைவரின் பெயர் என்ன. 11 குடும்ப தலைவரின் பாலினம். இதுல ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதாவது குடும்ப தலைவர்னு சொல்லிட்டு பாலினம் கேட்டிருக்காங்களே, ஆண் தானே, அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு நமக்கு வரலாம். ஆனா சில குடும்பங்கள்ல ஆண் இல்லாத குடும்பங்கள் இருக்கலாம், அங்க பிரெட்வின்னராக ஒரு பெண் இருக்கலாம். அதனால பாலினம் இங்க கேள்வியாக வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 12வதாக குடும்ப தலைவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரா அல்லது பழங்குடியினரா அல்லது பிற பிரிவை சேர்ந்தவரா என்பதை இதுல விளக்க வேண்டும். அதாவது எந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றத நம்ம இதுல குறிப்பிடணும். அடுத்து 13வதாக வீட்டின் உரிமை நிலை. 14வதாக குடும்பத்தின் வசமுள்ள குடியிருப்பு அறைகளின் எண்ணிக்கை. வீட்டு உரிமை நிலை அப்படின்னா நமக்கு தெரியும், அந்த வீட்டுக்கு நம்ம உரிமையாளரா அப்படின்றத தான் கேட்டிருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அறைகள் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஸ்பேஷியஸாக இருக்கு அந்த வீடு அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க.
அடுத்து 15வதாக குடும்பத்தில் வசிக்கும் திருமணமான தம்பதிகளின் எண்ணிக்கை. 16வது குடிநீரின் முக்கிய ஆதாரம். 17வது குடிநீர் ஆதாரம் கிடைக்கும் இடம். 18வது மின்சாரத்தின் முக்கிய ஆதாரம். 19 கழிப்பறை வசதி உள்ளதா. 20வது கழிப்பறையின் வகை. 21வது கழிவுநீர் வெளியேறும் வழி. 22வது குளியல் வசதி உள்ளதா. 23வது சமையலறை மற்றும் எல்பிஜி பிஎன்ஜி இணைப்பு வசதி உள்ளதா. 24வது சமையலுக்கு பயன்படுத்தப்படும் முக்கிய எரிபொருள். 25வது வானொலி டிரான்சிஸ்டர் வசதி இருக்கிறதா. 26வது தொலைக்காட்சி வசதி உள்ளதா. 27வது இணையதள வசதி உள்ளதா. 28வது மடிக்கணினி அல்லது கணினி வசதி உள்ளதா. 29வது தொலைபேசி கைபேசி அல்லது ஸ்மார்ட் போன் வசதி இருக்கிறதா. 30வது மிதிவண்டி ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிள்கள் மொபைல் வசதி இருக்கிறதா. 31வது கார் ஜீப் வேன் வசதி இருக்கிறதா. 32வது குடும்பத்தில் உண்ணப்படும் முக்கிய தானியம். இது ஏன் கேட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு கேள்விதான். என்ன தானியம் உட்கொள்வாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அடுத்தது 33 கைபேசி எண் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான தகவல் தொடர்புகளுக்கு மட்டும். அடுத்து 33வது கைபேசி எண், அதாவது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க இல்லையா, இதன் மூலமாக ஏதாவது கொரிஸ், அதாவது கேள்விகள் கணக்கெடுப்பாளர்களுக்கு இருக்கலாம், அதிகாரிகளுக்கு இருக்கலாம். அதன் மூலமாக உங்களிடம் தொடர்பு கொண்டு அதனை அந்த கேள்விகளுக்கான பதிலை கேட்டறிவதற்காக தான் இந்த மொபைல் எண்ணை கொடுத்துருக்காங்க. அதனால இந்த மொபைல் எண்ணை உங்களை ரீச் பண்ணுற அளவுக்கு ஏதாவது மொபைல் எண் இருக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு கொடுங்க. அடுத்து இப்பதிவை தொடர்ந்து உங்கள் மொபைல் எண்ணுக்கு SMS மூலம் வரும் சுய கணக்கெடுப்பு அடையாள எண்ணை தயாராக வைத்திருக்க வேண்டும். அடுத்த கட்டமாக கணக்கெடுப்பாளர்கள் அடுத்த களப்பணியின் போது வரும்போது இந்த எண்ணை கேட்பாங்க. இதை நம்ம பத்திரமாக வைத்து கொண்டு அவங்களிடம் கொடுக்கணும். இதை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்றது உறுதியாக சொல்லியிருக்காங்க. சரி, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல உறுதியாக நம்ம கலந்து கொள்ளணுமா, இதை தவிர்க்கலாமா அப்படின்ற கேள்வி வரலாம். 1948 நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் இதுல ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கலந்து கொண்டு தங்களுடைய சுய விவரத்தை பதிவு செய்தாக வேண்டும். இது கட்டாயம் என்பது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். கேள்விகளுக்கு கட்டாயமாக பதிலளிக்க வேண்டும். 1948 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 8 பிரிவின் கீழே தனிநபர்களுக்கு தெரிந்த உண்மைகளை இதில் பொய்யான தகவல்களை கொடுக்காம உறுதியாக உண்மையான தகவல்களை தெரிந்தவரை பதிவு செய்யணும் அப்படின்ற சட்டம் சொல்கிறது. சரி, அடுத்ததாக இந்த ஆன்லைன் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு கணக்கெடுப்பாளர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொன்னால் போதும். இதற்கு ஆவணங்கள் ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வரலாம். அதெல்லாம் எதுவும் சரிபார்ப்பதற்காக அவங்களிடம் ஆவணம் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஆனால் அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம தரப்புல இருந்து உண்மையான பதில்கள் சொன்னால் போதும், அவங்க பதிவு மட்டும் செஞ்சுப்பாங்க. சரி, நான் முன்கூட்டியே சொன்ன இந்த இணையதளம் எப்போது வேலை செய்யும், எந்த நேரம் வரை இது இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். காலை 6 மணிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை இந்த இணையதளம் ப்ராசஸ் ஆகும். நம்ம எப்போது வேணுமானாலும் நம்மளுடைய சுய விவரத்தை இதில் பதிவு செய்யலாம் அப்படின்ட்டு தகவல் சொல்லியிருக்காங்க. சரி, இதில் எப்படி பதிவு செய்யறது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய அதிகாரப்பூர்வ அந்த இணையதளம் இருக்கு இல்லையா, se.census.government.in. இந்த இணையதளத்தில் போயிட்டு நம்ம இந்த இணையதளத்தை கிளிக் பண்ணால் உள்ளார அந்த இணையதளம் கொண்டு போகும். அதில் நம்மளுடைய மொபைல் எண்ணை கேட்கும். முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ற அந்த அதிகாரப்பூர்வ இணையதளமான se.census.government.in இந்த இணையதளத்தில் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே போகும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் சைன் அப் அப்படின்றத காட்டும். இங்கே உள்ளே போனோடனே நம்மளுடைய மொபைல் எண்ணை முதல்ல கேட்கும். நம்ம சரியாக நம்மளுடைய மொபைல் எண்ணை பதிவிடணும். அதன் பிறகு நம்மளுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபியை சரியாக பார்த்து நம்ம அதில் குறிப்பிடணும். அடுத்தது ஒரு குடும்பத்துக்கு ஒரு மொபைல் எண் மூலமாகத்தான் நம்ம இதில் பதிவு செய்ய முடியுன்றத நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. வேற ஒரு மொபைல் எண்ணை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு மொபைல் எண் தான். அடுத்து நான் சொன்ன இந்த 33 கேள்விகளும் ஒவ்வொன்றாக கேட்கும். இந்த 33 கேள்விகளுக்கும் நம்ம சரியாக பதிலளித்த பிறகு குறிப்பாக எதை பற்றி இருக்கும் அப்படின்னா வீட்டு வசதி, பொருளாதார சூழல், இந்த மாதிரியான சில கேள்விகள் இருக்கும். நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இது பதிவு செய்த பிறகு ஒரு முறை இந்த 33 கேள்விகளுக்கும் நம்ம சரியாக பதிலளிச்சிருக்கோமா, இல்லை தவறா ஏதாவது டைப் ஆகியிருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்தின பிறகு ஃபைனலாக நம்ம அப்ளை அப்படின்றத கொடுத்துடணும். ஆனால் இதில் திருத்ததற்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கடைசியாக சப்மிட் பண்ண பிறகு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அதற்கு முன்பாக
ஒரு ஒரு முறை வந்து சரி பார்த்து அதை வந்து சப்மிட் பண்ணுறது நல்லது. இந்த தகவல்கள் அனைத்தும் நம்ம வந்து பதிவு செய்த பிறகு கடைசியாக நம்மளுடைய மொபைல் எண்ணுக்கு சுய கணக்கெடுப்பு ஐடி எண் அப்படின்ற ஒரு எண் வரும். இந்த எண்ணை வந்து பத்திரமாக நம்ம வந்து எடுத்து வைக்கணும். சரி, நம்ம பதிவு செய்யும் போது எதெல்லாம் நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு மொபைல் எண்ணை வச்சு தான் வந்து நம்ம பதிவு செய்யணும். வேறொருவர் அந்த மொபைல் எண்ணை வச்சு வந்து பதிவு செய்ய முடியாது. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வந்து பதிவு செஞ்சால் போதும். இப்போ ஒருத்தர் பதிவு செய்து இன்னொருத்தர் வந்து மறுபடியும் அதை வந்து சப்மிட் செய்கிறது அப்படின்னா அது குளறுபடியாக இருக்கும். அது சரியான தகவல்கள் வந்து அரசுக்கு போய் சேராது. அதனால இதில் கவனமாக நம்ம பதிவு செய்யணும். சரி, நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், நம்ம பதிவும் செஞ்சுட்டோம் இணையதளத்தில். அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்த பிறகு அரசு சார்பாக அதிகாரிகள் வருவாங்க, அதாவது கணக்கெடுப்பாளர்கள் வருவாங்க. அவங்க வந்து நான் முன்கூட்டியே சொன்னேன் இல்லையா, நமக்கு தனித்துவமான ஒரு சுய கணக்கெடுப்பு ஐடி வந்து இருக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு. அந்த ஐடியை கேட்பாங்க. நம்ம அது கொடுத்த உடனேயே நம்ம என்னென்ன விவரங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத அவங்க வந்து சரிபார்த்து இதெல்லாம் வந்து சரியா அப்படின்றத இன்னொரு முறை வந்து சரிபார்த்து அந்த தகவல்களை வந்து ஏற்றிப்பாங்க. இதில் அவங்க கிட்ட ஏதாவது ஒரு தவறான தகவல் வந்து நம்ம வந்து பதிவு செய்திருக்கோம், இல்லை வந்து தவறுதலாத போயிடுச்சு அப்படின்னா அவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா அதற்கான சில தீர்வுகளை அவங்க சொல்லுவாங்க, இல்லை அதை வந்து சரி பண்ணி தருவாங்க. சரி, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரலாம். அப்போ யாரை வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? அதற்கு சில எண்களையும் வந்து ஒன்றிய அரசு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு சந்தேகங்கள் வரும்போது 1855 என்ற தேசிய கட்டணமில்லா உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. சரி, மற்ற மாநிலங்கள்லாம் நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளத்திலையும் நாகாலாந்திலையும் வீட்டு பட்டியல் வீட்டு வசதி கணக்கெடுப்பின் களப்பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இவை 2026 ஜூலை 30 வரை தொடரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டம் 29 மாநிலங்களில் நடக்க போகுது மற்றும் யூனியன் பிரதேசங்களையும் நிறைவடைய போகிறது. நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய அதாவது ஒன்றிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய இந்த இணையதளத்தில் தன்னுடைய சுய விவரத்தை வந்து பதிவு செய்து தொடங்கி இருக்கிறாரு. அவர் வந்து மக்களுக்கு சில தகவல்களை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். நம் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முக்கியமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று தொடங்குகிறது. இது வெறும் எண்ணிக்கை இல்லை, நீங்கள் வழங்கும் தகவல்கள் தான் எல்லா திட்டங்களுக்குமான அடிப்படையாகும். எனவே ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுங்கள். இணைய வழியில் சுய கணக்கெடுப்பு அதாவது செல்ஃப் எனுமரேஷன் செய்யலாம். நான் பதிவு செய்துள்ளேன். உங்கள் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும். வாங்க எல்லோரும் சேர்ந்து இதை வெற்றிகரமாக செய்து முடிப்போம். மக்கள் நலனுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மேற்கொண்டு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா முன்கூட்டியே நான் சொன்ன அந்த உதவி எண்ணான 1855 தொடர்பு கொண்டு இது குறித்த என்ன சந்தேகங்கள் இருக்கோ அந்த அதிகாரிகளிடம் கேட்டு நீங்கள் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இணையதளத்தில் தங்களுடைய சுய விவரத்தை பதிவு செய்யலாம்.